ஐயோ நான் தாலி கட்டல கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா புரிய வைக்கிறது? அப்படி இருக்கும்போது இவ எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆவா? நீங்க எனக்கு தாலி கட்டும்போது நீங்க போதையில இருந்தீங்க மாமா. இப்ப நம்ம கோவில்ல தான் இருக்கோம். கோவிலுக்குள்ள வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பொய்யெல்லாம் பேசக்கூடாது மாமா. கண்ணத்துல அடிச்சுக்கோங்க. ஏச்சி பாய் மூடு. உண்மையிலேயே அந்த சிவன் மட்டும் இருந்திருந்தாரு, நீ சொல்ற பொய்யெல்லாம் அவரு கேட்டுட்டு அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல. அந்த கேட்டகரி நீ. வாயை திறந்தாலே பொய் தான், எப்ப பார்த்தாலும் பொய். எதுக்குமே வேலைக்காகாதுன்னு தூக்கி போட்ட தோடப்ப மாறிடி நீ. என்னவோ மாமா, எங்க வந்தாலும் நீங்க என்ன பாராட்டுறத நிறுத்துறதே இல்ல. ஏ இது பாராட்டா? நான் உன்னை பாராட்டினா சொல்றி. சும்மா இருடா, கொஞ்சம் அமைதியா இரு. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? நம்ம வீட்டு மருமகளாவோ நம்ம வீட்டுல ஒருத்தியாவோ பூமி கையில நீங்க பூஜை எல்லாம் பண்ண வைக்கவே கூடாது. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஒரு கணவன் சொல்ற வார்த்தையை மதிக்கிறது மனைவியான என்னோட கடமைங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் எந்த பூஜையும் பண்ண மாட்டேங்க. நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, நீ சொல்றத கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். நான் இங்கே தான் இருக்க போறேன் பாரு. நான் இங்கே தான் இருப்பேன். பூமி, பூமி, ஐயோ இப்ப என்ன பண்றது அத்தை? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இங்க பாரு பேபி, உன் கழுத்துல 3 முடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் நீ இல்லன்னு சொன்னாலும் அது கல்யாணம் தான். தாலி கட்டினவனை வேண்டான்னு நினைச்சாலும் அவன் உன் புருஷன் தான். வெளியில 2 பேருக்கும் சுத்தமா ஒத்து வரலனாலும் இந்த மாதிரி புனிதமான இடங்களுக்கு வரும்போது கல்யாணத்தையும் புருஷனையும் மதிச்சுதான் ஆகணும். எல்லாம் உனக்கே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. மம்மி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த செரி பேரோட சேர்த்து ஏன் பேரையும் சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ண கூடாது. ஐயோ என்ன பேபி இப்படி சொல்லிட்ட? அர்ச்சனை பண்றதுக்காக நான் புரோகிதர் கிட்ட பேசி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிட்டேன். நீ என்னடான்னா எனக்கு பிடிக்கலன்னு இவ்ளோ கராரா சொன்னா என்னமா அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பேபி. கொஞ்சம் மூடு. என்ன அப்படி ஒரு லுக் விடுற? அது வந்து மாமா, புதுமண தம்பதிகள் கோவிலை சுத்தி வந்தா ரொம்ப நல்லதா மாமா. ஏய், நான் உன் கழுத்துல தாலி கட்டலன்னு எத்தனை வாட்டி நீ சொல்றது? சீ, நீலா திருந்தவே மாட்டல. சீ, நல்ல வேலை. அத்தை, மாமா கூட்டிட்டு வரலாமா? பூமி வா. அதோ பாத்தியா பேபி, அங்க பாரு. கை கால் இல்லனாலும் எவ்வளவு பக்தியா கோயிலுக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வந்தா அப்படிதான் இருக்கணும். பூமி, பூமி, என்னாச்சு? அத்தை, என்னடி பண்ணுவ? நீ வாய மூடுறா. கோவிலுக்குள்ள வந்துட்டு சின்ன பசங்க மாதிரி என்ன சண்டை இது? டேய், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? இவ உன் பொண்டாட்டி நட்சத்திரவ அடிச்சுட்டாடா. அடிச்சாளா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவள 2ல 1 பாத்துடணும். வாடா, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. பாரா,
தேவைப்படும் போது மட்டும் நான் நட்சத்திர புருஷன், உங்களுக்கு தேவையில்லாதப்போ நான் காஞ்சி போன கத்திரிக்காயா? என்ன பார்த்தா இழிச்சவாய மாதிரி தெரியுதா அத்தை? டேய் செரி, டேயா, உண்மையிலேயே நீ முட்டாள் மாதிரி தான் பேசிட்டு இருக்க. முட்டாள் மாதிரி பேசுறேனா? நான் அடிச்சது உன் பொண்டாட்டிய. உனக்கு தம் இருந்தா நீயும் வேணும்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு தைரியம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோடா. அம்மா, நீ இவ்ளோ கீழ்த்தரமா பேசுவேன்னு நான் எதிரே பார்க்கல. பாகுபலி மாதிரி இருக்கிற என்கிட்டயே சண்டை போட பாக்குறியா? இன்னைக்கு என் கையில நீ காலி. என்ன பண்ற? ஏய் நில்லு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க கை என் மேல படுறதெல்லாம் இருக்கட்டும். உங்க நெகம் பட்டா கூட உங்க 4 பேரையும் என் புருஷன் கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. அதோ என் புருஷனும் வந்துட்டாரு. அங்க பாருங்க. ஐயோ, ஏமா என்ன ஒரு சித்தி? நிமிஷம் நில்லுமா. அந்த ககனை பார்த்த உடனே ஆரம்பிச்சிருச்சா இல்ல நேத்து ராத்திரி சாப்பிட்டது சரியா செரிக்கலையான்னு தெரியல. வயித்துல ஒரே கடமுடான்னு சத்தம். இத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் வீட்டுக்கு போறேன். நான் திரும்பி வந்துட்டா ஓகே. ஒருவேளை வரலன்னா நீயே மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரு என்ன? சித்தி, சரி நான் கிளம்புறேன். பாய் பாய். ஷோ, இந்த சித்தி என்னன்னு சொல்றது? நீ வா. பூமி, ஹோமம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. ஒரு பக்கம் என்னன்னா எமன் மாதிரி என் பையன் இருக்கான், இன்னொரு பக்கம் எமனுக்கு தொடைய அபூர்வ நட்சத்திரம் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரையும் கோவில்ல இருந்து வெளியில அனுப்பி வச்சிடுறேன். அப்படி என்ன பண்ணுவமா? இன்னும் எதுவும் யோசிக்கல. இப்ப நினைக்கும் போது என்ன தோணுதோ நான் அதையே பண்ணிடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா, உங்களை செர்ரி கூப்பிடுறான். செரியும் கோயிலுக்கு வந்திருக்கானா? பொண்டாட்டியோட வந்திருக்கான். உங்களை மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு அவன் ஒன்னும் சமாளிக்கல. ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் சமாளிக்கல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், பாத்துக்கோ. ஏண்டா மம்மி, எதுக்குடா என் பொண்ணு பின்னாடி நிக்கிற? இவ இப்ப எதுக்கு இப்படி கத்துனா? என்னடா பண்ண? நான்லாம் ஒண்ணும் பண்ணல. நீயாவது சொல்லுடி, அவன் என்ன பண்ணா உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, விடுங்க மம்மி. என்னடி சிரிக்கிற? இப்பதானே கத்துன, இப்ப ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ற? என்னம்மா எதுவும் பண்ணலன்னு சொல்ற? அந்த பொண்ணோட இடுப்பு கிள்னானே.